நிறைய இடத்துல அந்த காடை கிடைக்க மாட்டேங்குது. இந்த கடையில் தான் இருந்துச்சு. இது வந்து பார்க்கு ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து நேராக போனீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் போயிடும். எவ்வளோன்னு கேட்போம். 65 மசாலா எவ்வளோ நீங்கள் பாருங்கள், கலரே மாறிச்சு பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் சோள மாவு போட்டுக்குங்க. முட்டை தேவைப்படுறவங்க முட்டை உடச்சி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லை வேணாம். நல்லா பரட்டி விட்டுக்குங்க. ரைஸ் மசாலா தடவையாச்சு. ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா ஊறணும். போதுமா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காடை வாங்கி நம்ம 65 பொரிக்க போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு காடை நம்ம ஊரில் நம்ம சாப்பிட்ருக்கோம். நீங்கள் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷல் வந்து காடை 65 சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது, உடம்பு நல்லது. மழை டைமில் சாப்பிட்லாம், வெயில் டைமில் ரொம்ப ஹீட்டு. நீங்கள் யாரும் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் ஆகிட்டு ஆள் கொடுங்க. சரி வாங்க, காடையை போய் வாங்கிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோம் காடை வாங்குறதுக்கு. எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, சைதாப்பேட்டில் தெரியும். சரி, நிறைய இடத்துல அந்த காடை கிடைக்க மாட்டேங்குது. இந்த கடையில் தான் இருந்துச்சு. இது வந்து பார்க்கு ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து நேராக போனீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் போயிடும். சரி வாங்க, இந்த கடையில் தான் வாங்க போகிறோம், பார்த்துட்டு சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் காடை. எவ்வளோன்னு கேட்போம். ரைஸ் நல்லா அலசிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடாய் சின்னதாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டுருக்கோம். நீங்கள் முழு கடாய் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு, சில்லி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், இது 65 மசாலா. அவ்வளோ நீங்கள் பாருங்கள், கலரே மாறிச்சு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சோள மாவு போட்டுக்கோங்க. முட்டை தேவைப்படுறவங்க முட்டை உடச்சி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லை வேணாம். கடைசியாக உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா பரட்டி விட்டுக்குங்க. நல்லா அந்த மசாலா தான் இதுக்குள்ளே கொஞ்சம் தள்ளிவிட்டுருங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா வெளி பக்கம் இல்லாமல் உள் பக்கம் நல்லா தள்ளிவிட்டால் அந்த மசாலா நல்லா உள் சைடு மட்டும் போட்டு ரைஸ் மசாலா தடவையாச்சு. ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா ஊறணும். ரைஸ் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிக்கட்டும்.
காடை 65 சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. நான் காட்டி மசாலா நல்லா இறங்கிருக்கு. ஆனால் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது டப்பு டப்புன்னு.